பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ப்ளம் கேக் உலர்ந்த பழ வகைகளோட பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து பிராண்டிலேயோ வைன்லேயோ ஊற வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நான் சாதாரணமாக ஆரஞ்சு ஜூஸை பயன்படுத்தி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் செய்ய தேவையான உலர்ந்த பழங்களையும் நட்ஸையும் நான் தயாராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இங்கே எல்லாமே 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பேரிச்சம்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. இதோடவே 25 கிராம் அளவுக்கு உலர்ந்த திராட்சைகள் சேர்த்துக்கோங்க. செர்ரி பழங்கள், கிரான்பெர்ரிஸ், அடுத்ததாக நான் பதப்படுத்தப்பட்ட ஆரஞ்சு தோல் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆரஞ்சோட மேல் தோலை லைட்டாக துருவி சேர்த்துக்கோங்க. 25 கிராம் அளவுக்கு வால்நட், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இதோட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை நல்லா டைட்டாக மூடி ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. நான் இங்கே ஊற வச்ச எல்லா பொருளையும் கண்டிப்பாக சேர்த்து தான் கேக் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு கூட இந்த கேக் பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக 2 நாள் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. நாம் உடனே கூட கேக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் கேக் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேக் பண்ண போகிற டின் உள்ள நல்ல பட்டர் பேப்பர் போட்டு தயாராக வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கலன்னா டின்னை சுற்றி உள்ள நல்லா பட்டர் தடவிக்கோங்க. இப்போ கேக் செய்ய தேவையான கேரமல் சிரப் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் உருகி நல்ல நிறம் மாறி வருது. நீங்கள் இதை பண்ணும்போது அடுப்பை முழுக்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் சூடு பண்ணி வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேரமல் சிரப் தயாராகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் உலர்ந்த பழங்களையும் நட்ஸையும் 2 நாள் ஜூஸில் ஊற விடலை அப்படின்னா இந்த பக்குவத்தில் அதை கேரமல் சிரப்போட சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு நீங்கள் மாவோட கலந்து கேக் பண்ணிக்கோங்க. ஒரு ஜல்லடையில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/4 டீஸ்பூன் பட்டை தூளும் ஜாதிக்காய் தூளும் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்ல மிருதுவான வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதோடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்தி இது நல்லா மிருதுவாகிற வரை நல்லா கலந்துக்கோங்க. உங்ககிட்ட இது இல்லைங்கிற பட்சத்தில் வயர் விஸ்கை கூட பயன்படுத்தி நல்லா கலந்துக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது நல்லா மிருதுவாயிடுச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்ச கேரமல் சிரப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கேரமல் சிரப் சேர்க்கறதுனால அந்த ப்ளம் கேக்குக்கே உண்டான ஒரு ரிச்சான ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நீங்கள் கேக் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை போட்டு நல்லா கலந்துக்கோங்க.
மாவு போடும்போது மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மாவையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பழங்களை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். 2 நாள் ஊற வச்சதுனால ஊற்றின ஜூஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மாவோடு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச எல்லா பழங்களையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ 1½ கப்பு மாவு எடுத்ததுனால நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. பீட்டரை வச்சு அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, வயர் விஸ்கை பயன்படுத்தி கூட அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டையோட நாம் கலந்து வச்ச மாவு கலவையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ முட்டையோட மாவை சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச கேக் டின்னில் இந்த மாவை சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை அதை தரையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்படி பண்ணும் பொழுது உள்ள காற்று குமிழிகள் இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில் வந்துடும். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் மைக்ரோவேவ் மோடில் 180 டிகிரிக்கு வச்சுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு அது தயாராகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ டூத் பிக்கை வச்சு நான் குத்தி பார்த்துருக்கேன், அதில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சுத்தமாக வந்திருக்கு. நம்மளோட கேக் தயாராகிடுச்சு. இதை கேக் டின்னிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்குது. சுவையான இந்த ப்ளம் கேக்கை அலங்கரிக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக சர்க்கரையை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக செர்ரி பழங்களை வச்சு அலங்கரிச்சிருக்கேன். இந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதோட சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.